Hi friends, welcome to Chennai food. சேமியா வச்சு நம்ம உப்புமா, பாயாசம், கிச்சடி இந்த மாதிரிலாம் செய்வோங்க. இது மாதிரிலாம் செய்யாமல் ரொம்பவே வித்தியாசமான முறையில் 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் அரை கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேங்க. வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்திங்கன்னா கடாயில் போட்டு லேசாக வறுத்துட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நாம் ஊற விட போகிறோம். குடிக்கிற தண்ணியை நான் சூடு பண்ணி வெதுவெதுப்பாக வச்சுருக்கிறேன். கை பொறுக்கிற சூட்டில் அதில் இந்த சேமியாவை சேர்த்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி உடச்சிட்டு போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக இருக்க மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுடுங்க. 5 நிமிஷம் இந்த சேமியா இந்த வெதுவெதுப்பான தண்ணியில் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். நான் ஹாட் வாட்டரில் 5 நிமிஷம் போட்டுட்டு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா தண்ணியை வடித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் வச்சு நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். சுத்தமாக தண்ணி இல்லை பாருங்கள். இப்படி எடுத்து போட்டால் நல்லா இப்படி உதிரியாக விழணும். இந்த மாதிரி தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை பவுலுக்கு மாற்றிக்கிறேன். தண்ணி எல்லாமே இதில் வடிஞ்சிருக்குது. நான் வேறொரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால இந்த சேமியாவை நல்லா சாஃப்டாகிடும். நல்லா மொடமொடன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த மொடமொடப்பு எல்லாமே இருக்காது. ரொம்பவே நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி தட்டு எடுத்துருக்காங்க. இட்லி தட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ஒட்டாமல் வரத்துக்காக. இந்த இட்லி தட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் நம்ம வச்சுக்கலாம். நான் தேங்காய் துருவல் தான் வைக்கிறேன். எல்லா தட்டையும் இதே மாதிரி நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவலை வச்சிடலாம். எல்லா தட்டுலையுமே நான் தேங்காய் துருவல் வச்சுட்டேங்க. தேங்காய் துருவல் இவ்வளோ தான் வைக்கணும்னு அளவுலாம் கிடையாது. உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இந்த நம்ம ஹாட் வாட்டரில் ஊற வச்சு இந்த சேமியாவை எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா குழியிலையும் நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இட்லி தட்டோட எல்லா குழியிலையுமே நான் அந்த சேமியாவை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்காக நான் அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணியும் நல்லா சூடாக இருக்குது. சூடானதுக்கப்புறமா நீங்கள் வைங்க. இந்த இட்லி தட்டை இதில் வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டீம் வருது. இந்த இட்லி தட்டையும் நான் கீழே எடுத்துடுறேன். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆற விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் லேசாக சூடு ஆறிடுச்சுங்க. நான் இப்போ பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடு ஆறிடுச்சுன்னா சாப்பிடும் பொழுது நல்லா இருக்காது, வறண்டு போன மாதிரி ஆகிடும். இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு தள்ளி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, உதிரியாக இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா உதுத்து விட்டுட்டேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இது நம்ம எண்ணெயை சேர்க்காமல் நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்கிறோங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது இது. சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம். நம்ம தேங்காயும் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேங்காய் வேக வைக்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் சேமியாவை மட்டும் ஆவியில் வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கலன்னா நீங்கள் இப்படியே தேங்காய் துருவல் மட்டும் போட்டுட்டு 1 சிட்டிகை சால்ட்டு தூவிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஏதாவது சைட் டிஷ் வச்சும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் இனிப்பு சேர்த்து சாப்பிட போகிறதுனால ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இந்த ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்து விட்டுடலாம். உங்களுக்கு ஸ்மெல்லு பிடிக்கலன்னா சேர்க்க வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். அடுத்ததாக இதில் சேர்க்கறதுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. ஒயிட் சுகர் நான் சேர்க்க போகிறது கிடையாது. நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு இந்த தேங்காயோடு இதை எடுத்து சாப்பிடும் பொழுது அவ்வளவு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். சேமியா பார்க்குறதுக்கே ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. 5 நிமிஷத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். எப்போ பாரு நம்ம சேமியா உப்புமா செய்வோம், இல்லைனா கிச்சடி செய்வோம், பாயசம் செய்வோம், இந்த மாதிரி செய்வோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம சேமியாவை ஆவியில் வச்சுட்டு தேங்காய் இனிப்பு எல்லாம் போட்டு கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 5 நிமிஷத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
சேமியாவை வச்சு 5 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.